ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்டீல் பிரெயின் ராட் அட்மின் அபியூஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நேரமாக இந்த சர்வருக்குள்ளே தான் இருந்தேன். எதாவது நல்லதாக வாங்கி வைக்கலான்னு தான் பார்த்துருந்தேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கிடச்சிது. இந்த டிடிடி சஹூர், கொக்கோ ஃபேண்டோ எலிஃபேண்டோ, அப்புறம் இது லக்கி பிளாக்லேருந்து கிடச்சிது. நிறைய காசு தருது. சரி வாங்க, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே கிடச்சாலும் இவனுங்க ஆட்டையை போட்டுக்கிறானுங்க. ஒன்றுத்தையுமே எடுக்க முடில. இப்போ பார்த்தாலும் இவனுங்களே எடுத்துடுறானுங்க. சரி, எதாவது புதுசாக கிடச்சா அது மட்டும் எடுக்கலாம், இல்லை வேறு எதுவும் எடுக்க தேவையில்ல. எதாவது நல்லதாக கிடைக்கணும்னு வேண்டிப்போம். ஓகே, நான் இது அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா ரீபர்த் பண்ணிடலான் இருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கும் பேஸை லாக் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் திருடுறதுக்குன்னே இருக்காங்க. ஆல்ரெடி என்கிட்டேருந்து 2 டைம் எதையோ திருடுனானுங்க. ஆனால் நான் அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் அந்த கொக்கோ ஃபேண்டோவை தான் திருட பார்க்குறானுங்க. ஓகே, நம்ம இது கேம் பிளே வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் விளாட்றேன். இந்த உங்க இருக்கானே வெள்ளை கலர் சட்டை, ஆல்ரெடி பிளே ஆர் டேயில் பார்த்துருப்பீங்க அவனை. அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை அழுத்தி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட சப்போர்ட்டிவாக இருக்கும். எதாவது நல்லதாக வரும்னு பார்த்தா இப்போ ஒன்றுமே வராது. அப்படியே வந்தாலும் அவனுங்க எடுத்துருவானுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். கரெக்டாக ஏதாவது வரும்போது டொரண்ட்லாம் வச்சிடுறானுங்க. அந்த இடத்துல எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தே காண்ட் ஹியர் சாங்ஸா? ஐயோ, நான் வேறு நைட்டு உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன் 11 மணிக்கு. அதனால் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தூக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வேறு சாங் இல்லைன்னு சொல்லி சாங்கெலாம் போடுறான். சாங்கை யூடியூப்பில் போட்டால் கண்டிப்பாக காப்பி ரைட் வந்துடும். அதனால் நான் சாங் எடுத்துடுறேன். ஓகே, ஆனால் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது? எதுக்கும் இங்கே நின்று லாக் பண்ணிட்டே போயிடலாம். ரொம்ப டேஞ்சரஸான ஃபெலோஸு. என்னடா பண்ணுறீங்க? டேய், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதுவா? ஏங்க இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதை வாங்கியே தீரணும்டா இன்றைக்கி. இருங்க, நம்ம வீடு பக்கத்தில் போகும்போது நம்ம வாங்கிடலாம். ஏய் இரா எல்லாரையும் டே ஐயோ, நான் ரிவர்ஸில் போட்டேங்க ரேஞ்சு டேபிள். பரவாயில்ல விடுங்க, நிறைய பேர் செத்துறானுங்க. வாங்கிட்டேன். போ 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 டேய், அவன் வீட்டுக்குள்ளே போகாதடா நூவு. எந்த பக்கம் போடா. ஐயோ, இவன் வேறு ஒருத்தன் பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க என் வீட்டுக்கு. ஏய் எங்க என்னமோ ஆட்டி போட்டுறான். ஓகே, வச்சுட்டான். நான் எடுத்ததுங்க, அது அவன் எடுத்துக்கிட்டான். எப்போ பார்த்தாலும் அவனே ஆட்டையை போட்டுருக்காங்க. சுத்தமாக புரியல. இதுக்கு தான் எவன் கூடயுமே விளாடவே கூடாது போல இருக்குது. தனியாக ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா காசு இல்லையே, என்னத்த சொல்ல. இவன் வேறு டீஆக்டிவேட் பண்ணுறான், திருப்பியும் ஆக்டிவேட் பண்ணுறான் ஈவெண்ட்டை மாற்றி மாற்றி. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறானோ தெரில இந்த பிரணேஷ். சுத்தமாக அறிவே இல்லை அவனுக்கு. என்கிட்டே வந்தாடா ஆட்டையை போடுற தாடா ஒழுங்கா. நான் எடுத்துன்னு வந்து வீடு வரைக்கும் வந்தது அப்படியே வாங்கிட்டு போயிட்டான். இதில் வேறு ஒருத்தன் அந்த டிடிடி சஹூரை வேறு ஆட்டையை போட்டான். எவன் எடுத்தானே தெரில, பார்க்கல. கண்டிப்பாக அந்த ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சாவடிக்கிறான். அந்த சஞ்சய்னு ஒருத்தன், அவன் தான் எடுத்துருப்பான். எதுக்குடா அடிக்கிறீங்க இப்போ? நான் பாட்டுன்னு தானடா சும்மா இருக்கேன். ஆனால் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாதி இது காணாமையே போயிடுச்சு இவனுங்களால. என்னத்த சொல்ல. இதுக்கு முன்னாடியும் இந்த சர்வரில் தான் இருந்தேன். அப்போ எத்தனை பேர் தெரியுமா? ஆட்டையை போடுறதுக்குனே ஒரு நிறைய பேர் இருந்தானுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. நான் திருப்பியும் போய் வாங்கி வந்திருந்தேன். இந்த சர்வரே பரவாயில்ல. வெளில இருக்க சர்வர்லாம் போனோன்னு வைங்களா, சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. என்ன சொல்கிறது? இப்போ தான் நான் பார்த்தேனே, யார் ஸ்ட்ரோல் பண்ணான்னு கூட தெரியாமல் இருக்கான். அதுவும் வேறு அது டாக்கோ டிடிடி சவுரு, அதை போய் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் நூபு. நான் வந்து லக்கி பிளாக்கு இதை எடுக்காம விட மாட்டேன்டா. இதையாவது தாங்கடா எனக்கு. டேய் ப்ளீஸ்டா, இதையாவது தாங்கடா. டேய் நான் வாங்கிட்டே தான்டா இருப்பேன். எனக்கு தான்டா இது. வந்துடாம பாருங்க. டேய் போடா. அப்படி எல்லாத்தையும் ஆட்டையை போடவே வருவான் அப்படியே. போட. இவன் தான் போன டைமும் ஆட்டையை போட்டிருக்கான் போல இருக்குங்க. கரெக்டாக உள்ளே பூந்துடுறான். அவன் செத்தாண்டி. ட்ராப் வேறு வச்சுருக்கானா? சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதாவது நல்லதாக வரணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எதாவது நல்லதாக வந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்டிங்க்ட் வருமா? இல்லை, இதுதான் வந்துருக்கு. என்னமோ ஃபுட்பால் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இல்லை இது நம்மக்கிட்ட. அதனால் வச்சுப்போம். இந்த ட்ராப்பில் எப்பயும் நின்றுடலாம்.
அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து நின்றுட்டு ட்ராப்பில் மாற்றிக்கிட்டு எதாவது பண்ணிட்டு என்னடா ட்ராப்பில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறா டேய் என்னடா ஸ்டெப் இது. ஓகே இப்போ டைம் ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது சரி யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சஞ்சய் ஹவுஸை தேடுவோம். அவன் வீட்டில் தான் கண்டிப்பாக என் டிடிடி இதோ இருக்குது பாருங்க. டேய் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஏன் டிடிடி ஊற வச்சுன்னு இருக்க? போய் ஆட்டை போட்டுடலாமா? போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் டேய் என்ன தைரியம் இருக்கும்? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஏன் ஒரு நாள் நான் இது அடுத்த வீடியோ வந்து நான் என்ன மாதிரி போட போகிறேன்னா ஸ்டீலிங் தான் ஃபுல்லாக அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். அதாவது எல்லா பிரெயின் ராட்டையும் நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்டீலிங்கு வெறும் ஸ்டீலிங் மட்டுமே பண்ணி என்னோடய கீழ் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பேஸில் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணலான் இருக்கேன். வீடியோ வேணும்னா அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போடுறேன் கண்டிப்பாக. அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் இது வரைக்கும் அந்தளவுக்கு யார்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணதில்லை. எவனோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறான், சரி அக்செப்ட் பண்ணிடுவோம். பூஸ்டாக தான் ஆகும். என்னடா அன்லாக் ஆகிடுச்சு, டக்குன்னு போய் லாக் பண்ணுறான். எல்லாத்தையும் கீழே வச்சுட்டேன், மேலே வச்சா தனித்தனியாக இருக்குது. அது போய் எடுத்துகிட்டு வர டேக்கோ லேரு சரி வா, நம்மளுக்கு இப்போதைக்கு பயங்கரமானது தான் வேணும். அசாதமான இதுவா எனக்கு வேணுமே. டொரண்ட் வச்சுட்டான் அவங்களாம் போ. இவனுங்க ஸ்டார்டிங்லேயே இருக்காங்க, இவங்ககிட்டேருந்து வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இவங்க வீடு பக்கத்துலேயே இருக்குது. என்ன அன்லாக் சாரி மாற்றி சொல்லிட்டேன். உள்ளே போய் பார்ப்போம். இருக்குது, நம்ம எடுத்துப்போம். இது நம்மளுக்கு தான். அவன் தான் தந்தான், நான் அவனா ஆட்டையை போட்டு வரல. ஓகே இப்போதைக்கு நம்ம இதுதான் வாங்கணும்னு ஆசை எனக்கு. லாஸ்ட் சட்டூர் ரேனோ சட்டூர்னா அது வாங்கணும்னு எனக்கு ஆசை, வாங்கிட்டேன் ஒரு வழியாக. அதுதான் அது டிடிடி சஹூர். அது ஜூஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிறைய காசு தருது இப்போதைக்கு. அதோட இப்போ அந்த லாஸ்ட் சட்டூர் ரேனோ சட்டூர் நான் தரோன்னு நினைக்கிறேன். ஸ்னாப் போட போகிறானா? ஐயோ எனக்கு மட்டும் ஸ்னாப் அனிமேஷன் காட்டாது, ஏன்னு தெரில. இது வேறு கேம் ரொம்ப ஹேங் ஆகுதுங்க. இவன் பாட்டுன்னு டக்குன்னு நிறைய போட போகிறான். இப்போ ஹேங் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். அது எதுவும் நல்லதாக வர மாதிரியே தெரில. வந்தாலும் எடுத்து பாருங்க கண்டிப்பாக. லக்கி பிளாக் எதாவது கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஓகே பார்ப்போம். லக்கி பிளாக் வந்தாலும் எடுத்து பாருங்க. நம்ம பேசாமல் யார்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணலாமா? ஆனால் இந்த குரூப்பில் நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, நான் ஸ்டீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் வேறு ஏதாவது சர்வர் போய் ஸ்டீல் பண்ண பார்க்கலாம். வந்துட்டான். சாரி இஃப் யூ லேகா. என்னடா எனக்கு காட்டவே இல்லை அனிமேஷனு. முன்னாடிலாம் அனிமேஷன் காட்டும். எத்தாந்தாங்க என்னமோ ஸ்னாப் போட்டு நிறையா ஸ்டார்ட் பண்ணி விட்டான். கொஞ்சம் லேக் ஆகுது தான். எப்போ சாமி பேஸ் வரப்போகுதுன்னு தெரில. வந்தால் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துடலாம். சரி வாங்க பார்க்கலாம். சாமி பேஸ் அதுதான் கேட்குறேன். இல்லை சரி. யார் தர இது? ஷேடோ பிளேடா? வந்து தான் என் ஃப்ரெண்டு தான். ஓகே ஃப்ரிட்ஜிடோ கேமலோ அதுதான் நம்மளுக்கு தேவை. எதுக்கு நான் அந்த ரீபத் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சின்சன் கேமிங் சர்வரில் தான் ஆடின்னு இருக்கோம். சின்சன் கேமிங் வந்தாருன்னா எப்படி அவர் பேஸை கண்டுக்க மாட்டார். அப்படியே அதுலேருந்து ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி, ஒன்றும் சின்சன் கேமிங் காணும். ஒருவேளை வேறு ஏதாவது சர்வர் க்ரியேட் பண்ணி அவர் மட்டும் தனியாக விளையாடுறாரா இருக்கும். டான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் லேக் ஆகுது. பாட்டு நான் கொஞ்சம் சவுண்டு குறைச்சிருக்கேன், ஏன்னா எல்லாேருக்கும் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு சவுண்டு குறைச்சிருக்கேன். என்னடா நெட்டு சூப்பர், நெட்ஒர்க் எரர் ஆயிடுச்சு. திருப்பி இந்த சர்வரில் ஜாயின் ஆக மாட்டேன், வேறு ஏதாவது சர்வரில் போய் ஜாயின் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த சர்வரில் ஜாயின் ஆனேன்னா நல்லது, வேறு சர்வரில் ஜாயின் ஆனேன்னா அவ்வளோதான். சரி வேறு ஏதாவது சர்வரில் ஜாயின் ஆனாலும் பரவாயில்ல, நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அங்கே ஏதாவது கிடைக்க சான்ஸ் இருக்குது, அதில் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். என்னடா இது ஏன் இடம் மாதிரியே இருக்கே, வேறு சர்வராடா இது? இல்லையே. ஆமாம் வேறு சர்வர் தான் நினைக்கிறேன், அப்படி தான் தெரியுது பார்த்தா. சரி இருங்க, லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு போய் செக் பண்ணலாம் யார் சர்வர்னு. ஆமாம் வேறு சர்வர் தான். உய் டேங்கரு நல்லா இருக்கே, இதை எடுக்க முடியுமா?
சரி எப்போ அன்லாக் ஆகும் அது? எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தோவே இருக்கான் அவன். பார்த்தான்னு இங்கே போட்டு அடி அடி நடிப்பான். அதெல்லாம் எடுக்க முடியாது. உள்ளே போகிறான் பாருங்க. லாக் பண்ணுவான். அவ்வளோதான் போ. ஓகே வேறு சர்வர் போகலாம். இந்த சர்வர் நல்லா இல்லை. வேறு சர்வர் போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏதாவது நல்ல சர்வராக போகலான்னு பார்த்தா எல்லா சர்வர்லேயும் ஒரே பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஓகே என்ன அவனும் ஆஃப்லைன் போயிட்டானா? சரி விடுங்க வேறு சர்வர் போகலாம். ஜாயினிங் எரரா? ஐயோ ப்ரைவேட் சர்வருக்குள்ளேயும் போக முடியாதா? அப்போ இதில் தான் போய் அவனை வர வழியில் என்ன இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரியலையே. என்னை வச்சு கொல்லாமல் இருந்தா என்கிட்ட இருந்து எதையும் எடுக்காமல் இருந்தால் சரிதான். ஏன்னா என்கிட்ட இருக்க ஒன்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தது தான். ஒன்று தவிர தான் என்ன ஒன்று தவிர இல்லை எல்லாமே தான். ஒன்று தவிர ஆமாம் அந்த கொக்கோ ஃபேண்ட் எலிஃபேண்ட்டை ஒன்று இது மட்டும்தான் அந்த கார்னரில் இருக்குல்ல. அதை தவிர மீதி எல்லாமே நான் கஷ்டப்பட்டு எடுத்தது தான். ஏன்னா அது மட்டும்தான் ஒரு டைம் எனக்கு ஒருத்தர் கிஃப்ட்டு பண்ணார் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் நான். சரி பேஸை லாக் பண்ணிடலாம். என்னென்ன ஈவெண்ட் வருதுன்னு பார்ப்போம் அப்படியே. ஏய் சாமி ஸ்பைடரா? சூப்பரு. என்னடா இது மேலே என்னமோ யூஎஃப்ஓலாம் போட்டிருக்காங்க. பபுள் கம். சரி அப்படியே யார் பேஸ்லேருந்து இருந்து எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இதான் சரியான டைமு. எல்லாம் கும்பலோட கோவிந்தாரிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த டைமில் போய்ட்டு நம்ம யார் பேஸ்லேயாவது இந்த ஆட்டே போடலாம். ஏய் அது என்னடா ஆடு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இவன் இந்த சாங்கு தான் ஆழ்விக்குமா? டே ஓப்பனில் இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லைடா உள்ளே. கேவலமாக இருக்குதுடா எல்லாம் போடா. இது நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த கார் மட்டும்தான் எனக்கு வேணும். இது எதுவும் தேவையில்லை. ஏன்னா நான் அதை வாங்கவே இல்லை. ஓகே இங்கேயும் எதுவும் இல்லை. சரி ஃபாபராக்கா டாபரா இருக்கார். அவரும் தேவையில்லை. போன ரீபத்துக்கு தான் அவர் தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம பேஸ் அண்டாக்காவை டைம் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துன்னா போய் ஏதாவது எடுக்க பார்க்கலாம். ஓகே இவன் பேஸு இருந்தலாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. இந்த பேஸ் தான் சூப்பராக இருக்குதோ பாருங்க. ஜிராஃபி செலஸ்டிடி அது நல்லாயிருக்கு. பட் மேலே ஏதாவது பயங்கரமாக வச்சுருக்க சான்சஸ் இருக்குது. இதை எடுக்கலாமா வேணாமா? டைமிங் எவ்வளோ இருக்குது? நிறையவே இருக்குது. ரொம்ப நிறைய இருக்கே. சரி கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். இல்லை கம்மியாக தான் இருக்கா? ஓகே சாமி ஸ்பைடரு. நிறைய இருக்குது கூயிஷ். எல்லாமே மாசாக இருக்கே. ஆஹா ஏதாச்சும் ஒன்று எடுத்துருவோம். டக்குனு இது எடுத்துருவோம். 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட. பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோன்னு. பின்னாடி வழியாக ஓடிடலாம். ஐயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அடே ஏன்டா ரிவர்ஸ் எடுக்கிற? சீக்ரெட் லக்கி பிளாக்கா? பிடிச்சிட்டான். ஸ்டக் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. அடே போங்கடா. ஜஸ்ட்டு மிஸ்டில் போயிடுச்சு. அந்த இடத்துல மட்டும் ஸ்டக் ஆகாமல் இருந்திருந்தானே நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க. டேய் அன்லாக் பண்ணுறா. சரி லாக் பண்ணுறா. ஸ்டக் ஆகாமல் இருந்திருந்தானே கரெக்டாக இருந்திருக்குமே. விட்டுட்டேன். இவனுங்க என்னடா நான் என் வீட்டு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கானுங்க. சரி நானும் ஒரு நாள் எல்லாருக்கிட்டேருந்தும் ஸ்டீல் தான் பண்ண போகிறேன். என்னதுன்னா அதான் சொன்னால ஒரு வீடியோ ஃபுல்லாக என்னோடய கீழே இருக்க இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணுற வரைக்கும் நான் திருடி தான் இருப்பேன். அதாவது 8 பிரெயின் ராட்டு. அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டீலிங் மட்டும்தான். அந்த மாதிரி பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஸ்டீலிங் மட்டும்தான். உங்களுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எந்த கேம்லேயும் இருந்தாலும் சரி தான். ஓகே இந்த வீடு அந்த என்னதுடா ஜூஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே சாமி பேஸ் வேறு எப்போ ஸ்பான் ஆகும்னு தெரில. ஸ்பான் ஆகிடுச்சின்னா அதுலேருந்து ஏதாவது எடுக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ. ஏய் மட்டாயோ இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. டேய் போட்டு அடி அடி நடிப்பாங்களே. ஏதோ பாருங்கள் இவனுங்களும் எடுத்துக்கிறாங்க. இதுதான் ப்ரைவேட் சர்வர் போய்க்கணும். என்னத்துக்கு மட்டாயோட கிடச்சிருப்பான் நம்மளுக்கு. மட்டாயோ போயிட்டான். போங்கடா. சரி இருங்க. இவன் வீட்டிலேருந்து நான் ஆட்டையே போடாமல் விட மாட்டேனே. நான் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். என் வீடு வேறு பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம். வர இடத்துல சாமி 18 லக்கா? ஓகே ஏதாவது ஸ்பின் பண்ணலாம் கிடைக்குதா? டேய் 18 லக்கில் 100K டேய் என்னடா இது? நான் நார்மலாக ஸ்பின் பண்ணும்போதே 400K கிடைக்கும். இதில் என்னென்னா வெறும் 100K தான். சரி லாக் பண்ணிடலாம் திருப்பியும். என்ன பண்ணுறது? சரி வாங்க திருப்பி ஸ்டீலிங் ட்ரை பண்ணலாம். திருப்பி ட்ராப்பி தேவையில்லை நம்மளுக்கு அது. சரி இது ஓப்பன் ஆகும் எவ்வளோ டைம்? நிறையவே இருக்குது டைமு.
ஓகே, இது கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குது. சேர் பார்த்தீங்களா, அது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. மட்டாயோ வேறு வச்சுருக்காங்க இவன். மட்டாயோ ரிச்சுவல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணான்னு பம்பினி அப்புறம் என்னமோ ஒரு பம்படீனோ க்ரொக்கடீலோ அதை வச்சு ரிச்சுவல் பண்ணலான்னு சொல்லி 2 வச்சுருந்தேன். தெரியாமல் அதை பறந்து விட்டுட்டேன். 2 வச்சுருந்தேன். ஒன்று இருந்ததுன்னா கரெக்டாக ரிச்சுவல் பண்ணியிருக்கலாம். இருட்டில் ஸ்டீலிங் பண்ணுவோம்ல நாங்களாம். எங்கடா ஏறடே போச்சுப்போம். இது மேலே ஏறின்னு இருக்கேன் லூஸ் தனமாக. எடுத்துகிட்டு இருக்கலாமே அதை. போச்சிங்க சீக்ரெட் பிரெயின் ராட். ரொம்ப நாள் ஆசை அதுலேருந்து ஒரு சீக்ரெட் அதை எடுக்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்குது. நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாடு மாதிரி ஒன்று இருக்குல்ல, லா சட்டூரே சட்டூர்னா அதுதான். ஓகே, அடுத்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டீலிங் தான். நான் சும்மா உருட்டில் நிஜமாகவே ஸ்டீலிங் தான். அடுத்த டைம் பிரெயின் ராட் வீடியோவில் ஃபுல்லாக ஸ்டீலிங் தான் போட போகிறேன். சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க, அதனால் ஸ்டீலிங் தான். எல்லாத்தையும் எங்கேயாவது வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு நம்ம ஸ்டீலிங் பண்ணிடலாம். இருங்க, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேறு க்ரியேட் பண்ணணும் தனியாக. 3, 2, 1. ஓகே, லாக்கு. என்னடா இது, சாமி பேஸ் வேறு எப்போ வர போகுதுன்னு தெரில. பின்னாடி சாங்லாம் நல்லா இருக்குங்க, பயங்கரமாக சாங் போட்டுருக்கானுங்க இவனுங்க. நைட்டு இப்படி இல்லாமாடா சாங்கை போடுவீங்க. திருப்பி 1 செகண்ட்ஸ் இருக்குது, எடுக்க முடியாது. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ரைனோ டோஸ்டர் எடுக்க முடியுமா? ஐயோ போடா, டே டக்குன்னு போடா. டே போகிறதுக்குள்ளேயே வந்துட்டான். செம்ம ஸ்பீடு. அடுத்த டைம் நான் பண்ணுற ஸ்டீலிங்கில் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படணும்டா, அந்தளவுக்கு ஸ்டீலிங் பண்ணுறேன்டா. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கீபோர்டு ஆனாச்சு? என்னடா திருப்பி டார்க் ஆக்கிட்டீங்க? பிரேசில் ஈவெண்ட்டு என்னடா பின்னாடி ஃபங்க்லாம் போகுது. டேய் என்னடா ஃபங்க்கு, மாசா ஃபங்க்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஃபங்க் வேறு பின்னாடி போயின்ட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஆனால் போட்டேன்னா கண்டிப்பாக காப்பி ரைட்டு தான். சம்ஒன் சைட் ஸ்பான் மை பேஸ். அப்போ நான் இப்போ ஸ்பான் பண்ண போகிறானா? சாமி ஸ்பாண்டு இஸ் பேஸ். டக்குன்னு போடாங்க. ஓடுறாடே, இதுலேருந்து தான்டா நம்மளுக்கு எதாவது கிடைக்கும். எதாவது நல்லதாக கிடைக்கணுமே. நம்ம ஆசைப்பட்டது இந்த டேர்ட்டில் தான் நம்மளுக்கு தேவை. ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படியே குதிரா இங்கேருந்து. ஓகே, அப்படியே டக்குன்னு ஓடுறா தம்பி. ஸ்டக் ஆகுது. ஓடுறா தம்பி, ஓடு. ஃபங்கை போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. மாசாக இருக்குது. பின்னாடி ஃபங்க்லாம் பெயின் இருக்குப்பா. ஒரு வழியாக நம்ம ஆசைப்பட்ட பிரெயின் ராட் கார்டு கிடச்சிருக்கு. சீக்ரெட் அந்த லா சட்டுரே இன்னும் சட்டுனா தான். ஓகே, இப்போ வேறு ஏதாவது இருக்கானும் பார்ப்போம். இருந்துன்னா அதையும் எடுக்க முடியும்ல. லேரு. ஆனால் நீலாம் இப்போ எனக்கு தேவையே இல்லை. சரி வாங்க போகலாம். வந்துடுச்சு, திருப்பி வந்துடுச்சு. அவனை அடி வாங்கிக்காமல இருக்கே, வந்துடுச்சு. ஓகே, நம்ம ஆட்டே போடலாம் இந்த ஜூஸை. ஓடுற டக்குன்னு. இந்த லேசர் வந்தால் ஏதாவது ஆகுமா? போச்சு. இருக்கான்னு பார்ப்போம். டக்குன்னு ஓடி போய் இருக்குதான்னு பார்ப்போம். வீடு பக்கத்துலேயே இருந்தால் ஈஸிங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துட்டாங்க, அது திருப்பி வராது. சரி மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. எவனாவது அடி வாங்கினானா அது திருப்பி இங்கே ஸ்பான் ஆகும். ஸ்பான் ஆகிடு, திருப்பியும் ஸ்பான் ஆகாது. அவ்வளோதான் போ. லேரு ரெயின்போ லேரு. நம்மளுக்கு அது தேவையில்லை. ரெயின்போ கலெக்ஷன் பண்ணலான்னு தான் இருந்தேன். சரி வேணான்னு சொல்லி விட்டுட்டு அப்புறமா கொக்கோ ஃபேண்டோ எலிஃபாண்டோ. ஓகே, நம்ம ஆசைப்பட்ட சிலர்லாம் கிடச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கி நாள் இவ்வளோ சந்தோஷமாக போகுதுன்னா பின்னாடி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்கும். அது என்ன டேஞ்சருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைனா கண்டிப்பாக காலி ஆகிடுவோம். எதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கணும். ஆனால் எல்லாமே நல்லா வருது அப்படின்னா வேறு ஏதோ நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இந்த சீக்ரெட் மேலே எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க அதுக்கு. நிறைய பிரெயின் ராட் கார்டு தாங்க வச்சுருக்கோம் நம்ம. நாங்களாம் பணக்காரங்க. அது எதுக்கிட்ட வச்சுருக்கேன்னு கேட்டால் சாமி டேக்கோஸ் கேட்பால வந்துட்டு அதுக்கு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி லாக் பண்ணு. நாங்கள் திருப்பி வெளில போய் பார்ப்போம். ஏதாவது நல்லதாக வருதானு. பிற்பட்ட பின் லேரு எனக்கு வேணா வேண்டா. நீ
முன்னாடியே டான்ஸ் ஆடுவோம்டா நாங்களாம். இவன் யாரா புதுசாக அவனு வந்துருக்கான். ஃப்ரெண்ட் ஆனால் நல்லது தான், ஏதாவது எடுத்தானா டென்ஷன் ஆகிடுவோம் கண்டிப்பாக. ஓகே, என்னடா இது? இவன் பேஸ் அன்லாக் ஆகுமா? அதாவது எடுக்கலாம். இல்லை, அன்லாக் ஆகலை. இவன் இல்லை, இவன் பேஸ் மேலே தான். இல்லை, அவன் போயிட்டானா வெளில? இப்போ சரி, இவன் பேஸில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த ட்ரெயின் மாதிரி என்னமோ டக்கு வச்சுருக்குதுங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர் ஆச்சே. சரி இருங்க, டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னடா எதுவுமே பண்ண முடியல. இது வேறு ஒன்று, இந்த ரீஸ்பான் கேரக்டர் பண்ணால் இது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுது எல்லாமே இருக்கிறது எல்லாம், அதனால் எடுக்க முடியல. சரி இருங்க, லாக் பண்ணணும் பேஸ். 30 செகண்ட்ஸ் இருக்குது. அவன் வீடு அன்லாக் ஆக 20 செகண்ட்ஸ் போல் தான் இருந்தது. சரி வாங்க போய் பார்ப்போம் டக்குன்னு. எதாவது எடுக்க முடியுதான்னு எடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். தோனிஸ் பேஸ் அவன் ஆல்ரெடி ஜாயின். இல்லை பிரயாணம். 2 1 எறாத டக்குன்னு ஓடுறாடே, ஓடு 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 ஓடு. லாக் பண்ணியிருப்பானோ? எங்கடா இங்கெங்கன்னு சுற்றின்னு வர டே. சரி ரீஸ்பான் பண்ணிடலாம். நிறைய இதை பார்த்து நிறைய ஸ்டீலிங் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா நம்ம பெரிய ஆளாக இருப்போம். என்னத்துக்கு லாக் பண்ணுறான். கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். புதுசாக திருப்பி வேறு யாரோ வந்திருக்காங்க முன்னாடி. அசசீனி கேப்பச்சினோ அசசீனோ. வேறு மாதிரி இருக்குது பார்க்கவே. ஓகே, இவன் வீட்டில் ஒன்று கூட உருப்படியாக இல்லையே. நம்மளுக்கு தேவையான மாதிரியே எதுவுமே இல்லை, எல்லாமே என்கிட்ட இருக்கிறது தான் ஆல்ரெடி. 142K அதை பார்க்காம நான் இதை எடுத்துன்னு வரேன். சரி விடுங்க, தேவைப்படும் இது. எடுத்துட்டேன். 8.5K. நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது பார்க்கல, அந்த டிடிடி சஹூர் ரொம்ப நிறைய எடுத்துருக்கு. பட் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாற்றி. அப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன் அங்கே டிடிடி சஹூர் இருக்குதுன்னு. சரியா பார்க்காம இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், எல்லாம் அதை எடுத்துருக்கலாம். சரி வேறு ஏதாவது இருக்கா? எதுவுமே இருக்க மாதிரியே தெரியலையே என் பேஸ்லேயும். இதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தான் இருப்பான். 18 அமிங்கோஸ் அமிங்காஸ். ஸ்பின் பண்ண முடியுமா? இல்லை, ஸ்பின் இல்லை. 18 போட்டாங்க. இவன் பாட்டுன்னு லக்காக போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த லக்கு போட்டு கூட ஒரு பிரயோஜனமும் இல்லையே. என்னத்த சொல்ல? என்னடா இது? என்னடா டக்குன்னு? ஓகே, நம்ம பேஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஏன்னா நிறைய நல்ல பிரெயின் ராட்டாக இருக்குது, அதெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். சரி வாங்க லாக் போட்டு போயிடலாம் திருப்பியும். 3 2 1. டேய் ஏங்க இந்த மாதிரி பண்ணாலே பிடிக்காதுங்க எனக்கு. டேய் ஏன்டா? நானே அது ஒன்று தான்டா சீக்ரெட் வச்சுருந்தேன். டேய் ஸ்டக்கு வேற ஆகுது இப்போ தான். போங்க, இந்த மாதிரி பண்ணாதாங்க சுத்தமாக பிடிக்காது. கேம் விளையாடவே செம்ம வெறுப்பாக இருக்குதுங்க. சீக்கிரட்டை போய் ஆட்டையை போட்டு போயிட்டா இவன் பட்டுன்னு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு இவனுக்காடா தெரிய போகுது. இல்லை வரும் 5 செகண்ட்ஸ் லாக் வரும். இருங்க, அதாவது ஆக்டிவ் போடுவோம். கடைக்கு தானே எதாவது ஸ்கேம் பண்ண பார்ப்போம். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டான். செம்ம டென்ஷன் பண்ணுறான் இவன். டேய் அது 300Kடா, அவனுக்கு என்னடா தெரிய போகுது? போங்க, வீடியோ என்னதான் எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்துன்னு இருந்தேன். இந்த பிரெயின் ரெட் ஆசாசியாக வாங்கினா இப்படி மோசம் பண்ணிட்டானு. இன்னைக்கு எடுக்காமல் போகக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எடுக்கிறதுக்கும் அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லை, இந்த இன்விசிபிள் கிளாக்கை தவிர. டைமிங் கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஆனால் சும்மா விட மாட்டேன்டா. இவங்க மாதிரி ஆளுங்களெல்லாம் போட்டு ஸ்டீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டீலிங் வீடியோவுக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆக போகிறேன் நான். ரீபர்த்லாம் நிறைய பண்ணி இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் அன்லாக் பண்ணி இருங்கடா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிரெயின் ராட்டை. அதை போய் எடுத்துகிட்டு போயிட்டான். டென்ஷன் பண்ணுறா நீ. இந்த ஸ்டீலில் பிரெயின் ராட் வந்தாலே ஏதாவது ஒரு 5 பிரெயின் ராட்டாவது பலி கொடுத்துட்றேன். இந்த டைம் என் ஃப்ரெண்டு ஒரு 5 பிரெயின் ராட் பலி கொடுத்தான். ஸ்டீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தானுங்க. அவன் வந்து இதுதான் உனக்கு தருவேன், நீ இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் ராட் கொடுத்தான். அப்போ கூட ஸ்டீல் பண்ணானுங்க. அவன் ஸ்கேம் ஆகிட்டான்.
ஓகே லாக் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். என்னடா இது எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கஷ்டப்பட்டு எடுத்தேன்டா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? வரானா? இல்லை இல்லை யாருமே இல்லை. ஐ வாண்ட் குட் பிரெயின் ராட். அடே நானே டென்ஷனில் இருக்கேன், இல்லை வேறு குட் பிரெயின் ராட் வேணுமாமா. எடுக்க முடியுமா தெரியலையே. என் பேஸ் ஓகே தான், கரெக்டான டைமிங்கில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு ஓடணும் இப்போ, அதுதான் முக்கியம். அவன் இங்கே ஸ்டார்டிங்கில் போயிட்டான்னா நல்லாயிருக்கும். ஒரு வேலையை எடுக்க முடியலன்னா அவ்வளோதான், இவனுக்கே விட்டுட்டு போக வேண்டியது தான். டேய் ஏன்னா இன்விசிபிள் கிளாக்கு இது வேறு கண்ட டைமில் பார்த்து தான் இந்த மாதிரிலாம் ஆகும். ஓகே டைமிங். டேய் எடுத்துடுறாடே ப்ளீஸ்ரா. நீ எடுத்தா தான்டா அவள் தான்டா. வட போட ஓட எடுத்து ஓடுற டக்குன்னு லாக் பண்ணிட்டான். அவள் தான் முடிச்சிட்டாங்க. செம்ம நேக்ஸ்ட் பார் லாஸ்ட் ப்ரோஸா போட. நானே டென்ஷனில் இருக்க. லெவல் லாஸ்ட் ப்ரோஸ் ஆகும். அதுவும் நல்லா பவர்ஃபுல் தான், வந்தாலும் வாங்க விட மாட்டானுங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை நிறுத்தி ஆனில் வச்சுக்கோங்க.